வணக்கம் நண்பர்களே. விஜய் திருச்செந்தூர் போனார், ஷீரடி போக போறாரு. இதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு? என்னங்க, ஒரு பக்தி தலத்துக்கு போனா அதுல முக்கியத்துவம் வந்துருமா? ஒரு முருகன் இருக்கின்ற இடத்துக்கு போனா வந்துருமா? ஷீரடி சாய்பாவுடைய இடத்திற்கு போனா அரசியல் வந்துருமா? அரசியல்வாதி எதை செஞ்சாலும் அரசியல் தாங்க. அரசியல்வாதி ஆயிட்டார்ல, இதுக்கு பின்னால ரொம்ப பெரிய அரசியல் இருக்கத்தான் செய்யும். அது என்ன ரொம்ப பெரியன்னு கேக்குறீங்க? ஆமாங்க, எல்லாத்திலும் நுணுக்கம் இருக்கத்தாங்க செய்யும். அதை செய்யறவன் தாங்க அரசியல்வாதி. அதை விஜய் நல்லாவே செஞ்சுட்டு இருக்கிறாரு. பாருங்க, தேர்தல் முடிவுன்னு வரல. நாளைக்கு தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பே வரப்போகுது. தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கு முன்னால் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி விஜய் சரியான வழியை தான் போயிட்டு இருக்காரு. எவ்வளவு ஜெயிப்பாங்க, எவ்வளவு சீட்டு வரும் அப்படின்னு எல்லா கட்சிகளுக்கும் பெரிய எதிர்பார்ப்புங்க, பெரிய ஆசையும் இருக்கு. திமுக சொல்லுது 150 சீட்டு வந்துடும், அது அன்னைக்கு ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு திமுகவுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அண்ணா திமுக காரங்க அப்படிதான் சொல்றாங்க, எங்களுக்கு 140 கன்ஃபார்ம்டுங்க, ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு. தாவேக்காரங்க முதல் முறையை தேர்தல் சந்திக்கிறாங்க, அவங்களும் சொன்னாங்க 140 கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஆளாளுக்கு 140ன்னு போச்சுன்னா எவ்வளவு தொகுதிங்க தமிழ்நாட்டில் இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட 360 தொகுதி வந்துடும் இல்லையா? இதெல்லாம் எப்படி முடியும் தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, எந்த மாதிரியாக நடக்க போகுது அப்படின்னு எல்லா கட்சிகளும் குழப்பம் இருக்கு. ஆட்சியில் இருக்காங்க, திமுக ஆட்சியில் இருக்கு, மத்தியில பாஜக ஆட்சியில் இருக்கு, அவங்க கிட்ட உளவுத்துறை கையில இருக்கு, எங்க தேர்தல் ஆணையமே இருக்கு. எவ்வளவு சீட்டு வரும்னு கணிக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அவங்க விருப்பங்களை இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு, ஆனா முடியாது. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அந்த கட்சியுடைய ஆதரவாளர்கள் தேர்தல் முடிந்த பிறகும் எங்களுக்கு அவ்வளவு சீட்டு வரும் அப்படின்னு சொல்றது இயல்பானது தான். ஆனா பத்திரிகையாளர்கள், எங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் அந்த மாதிரி ஆசைகளையும் சொல்ல முடியாது, கணிப்புகளையும் சொல்ல முடியாது. நாளைக்கு சாயந்தரத்துக்கு அப்புறம் சொல்லலாம், இந்த தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாடுகள் அப்ப சொல்லலாம். நாளை புதன்கிழமை ஏப்ரல் 29 மேற்கு வங்காளத்துடைய தேர்தல் முடிந்த பிறகு 7 மணிக்கு மேல எல்லாரும் சொல்லலாம், எவ்வளவுதான் சொல்லலாம், பத்திரிகையாளர்கள் சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இதுல என்ன அப்படின்னா, திமுக ரொம்ப பயமா இருக்குங்க, அண்ணா திமுகவுக்கும் பயமா இருக்கு. இந்த பயத்தை கொடுக்கவர் யாரு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் சி ஜோசப் விஜய். அவர் தான் ரொம்ப பெரிய கவலைகளை இந்த ரெண்டு கட்சிகளும் கொடுக்கிறார். திமுகவுக்கு என்ன கவலை? முதல்ல ஜெயிக்கணும். சரி, ஜெயிச்சாச்சு, நிறைய தொகுதி வாங்கி ஜெயிக்கணும், 150 கூட்டணி சேர்த்து. திமுகவுக்கு தனியா சொலையா 117 தாண்டணும். அம்மாடி, இந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்த இடத்துக்கு வந்து நிப்பான்ல, அதை பார்க்க முடியாது அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறார். ஆக 120 சீட்டு 125 திமுகவுக்கு தனியா வரணும். வரலன்னா அதாங்க செம்ம பயமா இருக்குது. என்னதான் உளவுத்துறை டெய்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, 115ங்கிறாங்க, 150ங்கிறாங்க, இருந்தாலும் அந்த 117 பார்க்கும் போதுதான் ரொம்ப பயமா இருக்கு. அதே மாதிரி அண்ணா திமுக அடுத்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு என்ன ஆகுமோன்னு தெரியாத நிலைமையில தான் இருக்காரு. இருந்தாலும் ரொம்ப ஆசையா இருக்காரு, எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு. இல்லைங்க, இந்த அண்ணா திமுக 117 வர்றது கஷ்டம் அப்படின்னா இருந்துட்டு போகுதுங்க, கூட்டணியோட யாராவது சேர்தாவது உட்கார்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறார். ஆனா அண்ணா திமுக காரங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு 140 நினைக்கிறாங்க. தாவேகா இந்த ரெண்டு கட்சிகளையும் இப்பொழுது ஓட ஓட துரத்தி கொண்டிருக்கும் கட்சி தமிழக வெற்றி கழகம். அவங்கதான் பயங்கர கிளி ஊட்டிட்டு இருக்காங்க, எல்லா கட்சிகளும் கிளி ஊட்டுறாங்க. தேர்தலுக்கு முன்னாலேயும் தேர்தலுடைய மையமாக இருந்தவர் யார் என்றால் தாவேகா தலைவர் விஜய். தேர்தல் முடிஞ்ச பிறகும் அன்னைக்கு வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாச்சுங்க, இதெல்லாம் எஸ்ஐஆர்ல வந்ததுங்க, எப்பவுமே வரதாங்க. இல்லைங்க, போன தடவை ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இப்பவே இல்லைங்க, புதுசா அதிகம் ஓட்டு போட்டவங்களால 24 லட்சம் பேர் இருக்கலாம், ஆனா ஓட்டு போடாதவர்களே ஒரு பேர் இருப்பாங்க. அப்படி பார்க்க போன ஒரு 50 லட்சம் வந்துடும் அப்படிங்கிற கணக்கும் வைக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஓட்டெல்லாம் யாரோடதுங்க? ஐயோ விஜயோடதா அப்படின்னு இந்த ரெண்டு கட்சிகளும் பயப்படுறாங்க. இதுதான் பலம் அப்படின்னு தாவேகா நினைக்குது. அவங்க நினைக்கிறாங்க, எப்படியும் இந்த தேர்தலில் கணிசமான ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு ஓட்டு வரும், எந்த அளவுக்கு நிலைமை இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பெரும்பான்மை வந்ததுன்னா எல்லா கட்சிகளும் மகிழ்ச்சி, தாவேகாவுக்கும் மகிழ்ச்சி. 120 தாண்டிட்டாங்க அப்படின்னா மகிழ்ச்சி, ஆட்சி வந்துருவாங்க. இல்ல நிறைய சீட்டுகள் ஜெயிக்கிறாங்க, ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்வீப் ஒரு கட்சிக்கு சார்பா இருக்குமா அப்படின்னா ஒரு சந்தேகம் தான். இருந்தாலும் ஒரு பெரிய அலை அடித்து யாராவது ஆட்சிக்கு வந்துட வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒருவேளை தாவேகாவுக்கு பெரும்பான்மை வரல, ஒரு 50-60 சீட்டு வந்தது, இல்ல 40 வந்துச்சு, இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தாங்க, இதுவே வரும் அப்படிங்கிறது இல்லைங்க.
அந்த சமயத்துல தாவேகாவுடைய ஆதரவை நம்பி அதிமுக இருக்கும். ஏற்கனவே பின்னால பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க, நாங்களும் சொல்லியிருந்தோம். பாஜகவும் அதே மாதிரி தாவேகாவுக்கு தூண்டில் போட்டுட்டு இருக்கான். ஐயா, ஒருவேளை எல்லாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கிறேன்னு வைங்க, உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு சீட்டா இருந்தா சரி, 15, 20, 20, 40, 50 எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு கேட்கறாங்களாம். அப்படியே ஒரு சேனல் சேனல்னா ஆள் வழியா மாத்தி மாத்தி பேச போனா மேல இருக்கும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்களாம். விஜய்க்கு கேட்கவே வேண்டாம், இதுக்கெல்லாம் என்டர்டெயினே பண்ண மாட்டாரு. அப்படிலாம் தாபிகாவுடைய தலைமை நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் யாரும் பேசிட முடியாது. எல்லாரும் போனும் நாட் ரீச்சபிளா இருக்கும், இல்லைன்னா நெட்வொர்க் அப்பால் இருக்கும், தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கும், இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க, நேர்ல போனா பூட்டு தான் தொங்கும். இந்த மாதிரி கஷ்டம் இருக்கிறதுனால தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு எல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருக்காங்களாம். ஒருவேளை மற்ற கட்சிகளுக்கு, முக்கியமாக அதிமுகவுக்கு தாவேகாவுடைய ஆதரவு தேவை அப்படின்னா விஜய் அந்த ஆதரவை கொடுக்க மாட்டார். எதுக்குங்க அவர் கட்சி ஆரம்பிச்சாரு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்கா? இல்ல. அப்ப என்ன முடிவு எடுப்பாரு? நாங்க தனியா இருக்கோங்க, உங்களுக்குள்ள யாரும் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைச்சுக்குங்க, முடிஞ்சதுன்னா அமைச்சுக்குங்க. திமுகவுக்கு அதிமுக ஆதரவு கொடுங்க, அதிமுகவுக்கு திமுக ஆதரவு கொடுங்க, இந்த மாதிரி கூட தாவேகாக்காரங்க பேச வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ரெண்டு கட்சியும் ஆட்சி அமைக்கல, யாரும் முடியல அப்படின்னா மறுபடியும் தேர்தல். நினைச்சு பாருங்க, வருஷத்துக்கு 2 தேர்தல் தேவையா? அந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா மக்களை எந்த அளவுக்கு ரீச் பண்றது அப்படிங்கிற ஒரு கணக்குல ஒரு பகுதி தான் விஜய் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனதும், அதே மாதிரி ஷீரடி கோயிலுக்கு போறதும். முக்கியமான விஷயங்க என்னன்னா, ஒரு தேர்தல் எந்த ஒரு சமூகத்திலுமே அதிக அளவுக்கு வாக்காளர்கள் யார் அப்படின்னா இந்து சமூக மக்கள் அதிக அளவு வாக்காளர்கள். அது திமுக காரங்களுக்கு மத நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கும் அதிகமாக ஓட்டு போடுகிறவர்கள் இந்து சமூக மக்கள் தான். அப்புறம் சிறுபான்மை மக்கள் நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க தாவேகாக்குன்னு சொல்றாங்க, அவங்களும் வாக்களிக்கிறாங்க எல்லா கட்சிகளுக்கும். ஆனால் பெரும்பான்மை சமூக இந்து சமூக ஓட்டுகளை அப்படியே லம்பா கவர்ந்தாதான் ஆட்சிக்கு வர முடியும். இப்பவே விஜய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாரு, நம்ம ஏங்க நினைக்க கூடாது. திருச்செந்தூர் கோயில் போனாரு, ஏகப்பட்ட கூட்டம், அவர் எங்க போனாலும் கூட்டம் தான். சேனல்கள்லாம் இதோ விஜய் புறப்பட்டு விட்டார், இதோ கோயிலுக்கு போய் விட்டார், இதோ இறங்கி விட்டார், சென்னை வருகிறார் போட்டு அந்த பழைய பாட்டும் அந்த பாட்டும் போட்டு தேர்தல் நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கெல்லாம் ஊட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கிற ஒரு தலைவருங்க. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, இப்போவே அடி போடுறாரு, இப்போவே கிட்டத்தட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இந்து சமூக மக்கள் எல்லாமே அவர் பக்கம் தாங்கிற எண்ணத்தை திரும்ப கொடுக்கிறாரு. இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறாரு. தேர்தலுக்கு பிறகு என்னாலும் ஆகட்டும், ஜெயிச்சா ஆட்சி, அதிக இடம் இல்லை என்றால் மீண்டும் தேர்தல், முழுக்க ஸ்வீப் அடிச்சு வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு விஜய்க்கு இருக்கு. அதுலதான் இந்த பக்தி பயணம், ஆன்மீக பயணம் எல்லாம். இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு எனக்கு அரசியல் நோக்கம்தான் இருக்கணுமா? தன்னுடைய மனமார்ந்த அம்சங்களுக்காக ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடாதா? அப்படியும் நினைச்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.